What is Boolean logic? Boolean logic is a form of algebra in which all values are reduced to either true or false. அதாவது இந்த பூலியன் லாஜிக்கை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம கொடுக்கப்பட்ட வேல்யூ எல்லாமே ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அதுதான் பூலியன் லாஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் பைனரி ஃபார்ம். அதாவது இன்ஃபர்மேஷன் தகவல்கள்லாம் எப்படி கம்ப்யூட்டரில் சேமிக்கப்படுதுன்னா பைனரி ஃபார்மில் சேமிக்கப்படுது, 0 மற்றும் 1 அப்படின்னு. A binary bit represents one of the two possible states. அதாவது ரெண்டு ஸ்டேட்டு மட்டும்தான் இந்த பைனரி ஃபார்மு குறிக்குது. which are generally referred to as logic 1 and logic 0. இதை லாஜிக் 1ன்னு சொல்கிறோம், இல்லை லாஜிக் 0ன்னு சொல்கிறோம். Specifically, the presence of a positive voltage can be represented as logic 1. பாசிட்டிவாக லாஜிக் 1ன்னு சொல்கிறோம், இல்லை ஹை அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அதை ட்ரூன்னு கூட சொல்கிறோம். The absence of a voltage can be represented as logic 0, low or false. அதாவது ஆப்சண்ட்டை எப்படி சொல்கிறோம்னா லாஜிக் 0ன்னு சொல்கிறோம், இல்லைன்னா லோன்னு சொல்கிறோம், இல்லை ஃபால்ஸ்ன்னு கூட சொல்கிறோம். இதுதான் பூலியன் லாஜிக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூலியன் லாஜிக்கோட டேர்ம்ஸ், த டேர்ம்ஸ் ஆஃப் பூலியன் லாஜிக். பூலியன் லாஜிக்கில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? வாட் ஆர் த டேர்ம்ஸ் ஆஃப் பூலியன் லாஜிக் மீன்ஸ் பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியன் வேரியபிள், பூலியன் வேல்யூஸ். இந்த 3 இருக்குது. பூலியன் எக்ஸ்பிரஷன், பூலியன் வேரியபிள், பூலியன் வேல்யூஸ். What is meant by Boolean expression? A Boolean expression is a logical statement that is either true or false. ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும்னு சொல்கிறது தான் பூலியன் எக்ஸ்ப்ரெஷன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பூலியன் வேரியபிள். பூலியன் வேரியபிள்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் தட் ஆர் யூஸ்டு டு ஹோல்டு வேல்யூஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இது என்னென்ன வேல்யூவை ஹோல்ட் பண்ணுது, என்னென்ன வேல்யூவை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அதை குறிக்கிற ஒரு வேரியபிள் தான் பூலியன் வேரியபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பூலியன் வேல்யூஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் ஆர் நோன் ஆஸ் பூலியன் வேல்யூஸ். ஒன்று உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா உண்மைக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும், அதுதான் பூலியன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். தேர் ஆர் 3 பூலியன் ஆப்ரேட்டர்ஸ். 3 விதமான பூலியன் ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நாட், ஆர், அண்ட். ஓகேங்களா? நாட், ஆர், அண்ட். இதை 3 விதமான கேட்டு தான் பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நாட்டை பற்றி பார்ப்போமா. நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் நாட் ஆப்ரேட்ஸ் ஆன் சிங்கிள் வேரியபிள். இது ஒரு சிங்கிள் வேரியபிளில் தான் அது ஆப்ரேட் ஆகும், ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இட் கிவ்ஸ் த காம்ப்ளிமெண்ட்ஸ் வேல்யூ ஆஃப் வேரியபிள். இது அந்த வேரியபிளோட வேல்யூக்கு ஆப்போசிட்டாக குறிக்கும். இப்போ 0ன்னா அது 1ன்னு மாறும், 1 அப்படின்னா 0ன்னு மாறும். நம்ம எது சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக மாறும். ஓகேங்களா? இட்ஸ் ரெப்ரசன்டட் பை பார். இதை எப்பயுமே நம்ம குறிக்கும்போது பார் அப்படின்ற சிம்பலோட குறிக்கிறோம். இதை நம்ம பார்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாட் ஆப்ரேட்டரோட எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இங்கே எக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, எக்ஸ் பார் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. எக்ஸில் 0ன்னா எக்ஸ் பாரில் 1ஆ மாறும், எக்ஸில் 1 அப்படின்னா எக்ஸ் பாரில் 0 ஆகும். இது எதை குறிக்குதுன்னா நாட் ஆப்ரேட்டரோட வேல்யூ எப்போயுமே ஆப்போசிட்டாக கொடுக்கும். நம்ம 0ன்னு கொடுத்தா 1ன்னு வரும், 1ன்னு கொடுத்தா 0ன்னு வரும். இதுதான் இந்த நாட் ஆப்ரேட்டரோட முக்கியத்துவம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் இஸ் எ பைனரி ஆப்ரேட்டர் அண்ட் டினோட்ஸ் லாஜிக்கல் அடிஷன் ஆப்ரேஷன் அண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ப்ளஸ் சிம்பிள். ஆர் ஆப்ரேட்டர்னால என்னென்னா ஒரு அடிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம பண்ணுற அடிஷன் மாதிரி தான் இதே ப்ளஸ் சிம்பிள் மூலமாக குறிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டேபிளர் காலத்தை எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஒய்ன்ற 2 வேரியபிளையும் நம்ம எங்கனக்குள்ளே கூட்டுறோம். இதோட அவுட்புட்டை பாருங்கள். நார்மலாக நம்ம கூட்டுறது தான் 0 0 0 0 1 1. ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அவுட்புட்டும் ட்ரூவாக இருக்கும். ஓகே, இதோட அர்த்தம் என்னென்னா 2 வேரியபிள் ஏதாவது 1க்கு 1ன்னு வேல்யூ இருந்தால் அவுட்புட் 1ன்னு வரும். 1 0 1, லாஸ்ட்டில் 1 1 1. ஓகே, இதுதான் ஃபார்முலா. நீங்கள் 2ன்னு போடக்கூடாது, 1 1 1. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர். AND operator performs logical multiplications and symbol is dot. ஓகேங்களா?
இதோட சிம்பிள் என்ன டாட். அண்ட் ஆப்ரேட்டர்னால் இங்கே என்ன குறிக்கிறாங்கன்னா நார்மலாக மல்டிப்ளிகேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணி அவுட்புட் இருக்குது. ஏதாவது ஒரு கண்டிஷன் ஜீரோவாக இருந்தால் அவுட்புட் ஜீரோவாயிரும். ரெண்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ஒன்றா வரும். இதுதான் இந்த அண்ட் ஆப்ரேட்டரோட முக்கியத்துவம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள்னால் என்னப்பா? Truth table is a table which represents all the possible values of logical variables or statements along with all the possible results of the given combinations of values. With the help of truth table, we can know all the possible combinations of values and results of logical statements. இது என்ன குறிக்குன்னா ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லாஜிக்கல் வேரியபிள். ஒரு லாஜிக்கல் வேரியபிள் அல்லது ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸோட எல்லா விதமான பாசிபிள் வேல்யூயும் குறிக்கிறது தான் அந்த ட்ரூத் டேபிளோட வேலை. இது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாசிபிள் ரிசல்ட்ஸோட சேர்த்து கொடுக்குது. சரிங்களா? அதுதான் இதோட முக்கியமான பண்பு. அதுதான் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 2 இது கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் XY. ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம்? அதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் எத்தனை வேரியபிள் இருக்குது ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன? ஒன்று எக்ஸு, இன்னொன்று ஒய். சரிங்களா? இதைத்தான் எனக்குள்ளே கீழே போட போகிறோம். டேபிளை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எக்ஸ், நெக்ஸ்ட்டு காலத்தில் ஒய், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலத்தில் XY காம்பினேஷனை போட்டுரும். லாஸ்ட்டாக வரக்கூடியது அவுட்புட். லாஸ்ட்டாக வரக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் XY அப்படின்னு போட்டுரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ட்ரூத் டேபிள். ஸோ கீழே பாருங்கள் என்னென்ன இருக்குது. அதாவது இந்த ட்ரூத் டேபிளோட ஃபார்முலா நம்ம பார்க்கணும். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா ஓகேங்களா, முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை வேரியபிள்னு பார்க்கணும். எத்தனை வேரியபிள் இருக்குது? XY அப்படின்னு ஒரு 2 வேரியபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன? 2 பவர் n. என்னென்னா எத்தனை வேரியபிளோ அதை போடணும். இங்கே நம்ம எக்ஸ்பிரஷனில் எத்தனை இருக்குது? எக்ஸ் ஒய்ன்னு 2 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் XYன்னு இருக்குது. 2 எக்ஸுன்னு நினச்சிக்கக்கூடாது, அதை ஒரு எக்ஸாக எடுத்துக்கணும். எக்ஸ் ஒய்ன்னு 2 எழுத்து தான் இருக்குது வேரியபிள். ஸோ அதை 2 பவர் என்னன்ற இடத்துல 2 பவர் 2ன்னு போட்டுடணும். அப்போ 4 வரும். அந்த 4 மறுபடியும் டிவைட் பண்ணோம்னா மறுபடியும் 2 வரும். 2வை டிவைட் பண்ணால் 1 வரும். ஓகேங்களா? ஸோ 2 பவர் 2 4. 4 டிவைட் பண்ணோம்னா 2 வருது இல்லை? ஸோ அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வர்ற அந்த ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? 2 வருது. அப்போ 2 0 2 1 போடணும். மறுபடியும் அந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வருது இல்லை? 1 0 1 1 அப்படின்னு அல்டர்னேட்டிவாக 1க்கு கீழே ஒன்றா போடணும். பாருங்கள், இங்கே எனக்குள்ளே போட்டிருக்க மாதிரி 0 0 1 1. அதுக்கு என்ன அர்த்தம்னா 2 0 2 1. ஏன் 2 0 2 1? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலானா 2 பவர் n. என்னோட வேல்யூ என்ன? எத்தனை வேரியபிளோ அது. 2 பவர் 2ன்னா 4. அந்த 4ஐ டிவைட் பண்ணால் 2ஆல் 2 வருது இல்லை? அந்த 2க்கு தான் நம்ம 2 0 2 1ன்னு போடுறோம். அதுக்கு மறுபடியும் அந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வருது இல்லை? அப்போ 1 0 1 1 அப்படின்னு அல்டர்னேட்டிவாக மாற்றி போடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா XY அப்படின்றதுனா இதுக்கு என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அண்டு தான் அண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆப்ரேட்டர்னு என்ன? ஓகே, மல்டிப்ளிகேஷன் 0 0 0. ஏதாவது 1 0 இருந்தாலுமே அவுட்புட் என்னது? 0வாக தான் வரும். ரெண்டுமே பாசிட்டிவாக, அதாவது ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட்டு 1 வரும். அதுதான் அந்த ட்ரூத் டேபிளோட அர்த்தம். 0 0 0 0 1 0 1 0 0 1 1 1. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறோம். எக்ஸ் ப்ளஸ் XYயை நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? அடிஷன் கூட்டுறோம். நார்மலாக தான் கூட்டுறோம். சரிங்களா? இங்கே எக்ஸ் வேரியபிளையும் இந்த XYயோட ரிசல்ட்டையும் கூட்டுறோம். 0 0 0 0 0 0 1 0 1 1 1 1. ஸோ இதுதான் இந்த ட்ரூத் டேபிளோட ரிசல்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஷ், அதுக்கப்புறம் ஹோல் டேஷ்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்குறோம். எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் இருக்குது. எக்ஸ் ஒய்ன்னு ஒரு 2 வேரியபிள்.
இங்கனக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ஒய் பாராக மாற்றிருக்காங்க. அதனால் ஒய் டேஸையும் பக்கத்தில் போட்டுக்கிறோம். எக்ஸ் ஒய் டேஸ். அதுக்கப்புறம் நம்மளோட காம்பினேஷனை போட்டுக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஸ், அது ஒரு காம்பினேஷன். லாஸ்ட்டில் எக்ஸ்ப்ரெஷன் வரணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஸ் ஹோல் டேஸ். சரிங்களா? ஸோ இதை இப்போ நம்ம முன்னாடி சால்வ் பண்ண மாதிரியே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 வேரியபிள் இருக்குது. அப்போ 2 பவர் nக்கு என்ன வரும்? 2 பவர் 2. 2 பவர் 2 என்ன? 4. 4 2ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 வரும். அப்படின்னா எக்ஸுக்கு கீழே அந்த காலத்தில் என்ன பண்ணணும்? 2 0 2 1. அப்புறம் 2 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 1 வரும். அப்போ என்ன பண்ணணும்? 0 1 0 1 மாற்றி போடணும். அதுக்கப்புறம் ஒய் டேஸ் அப்படின்னா ஒய்யோட வேல்யூக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். இங்கே 0ன்னா 1 1ன்னா 0ன்னு மாற்றி போடணும். அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஸ்னால் ரெண்டையுமே அடிஷன் பண்ணணும். எக்ஸையும் ஒய் டேஸையும், அதாவது ரெண்டையுமே கூட்டி வர வேல்யூவை அங்கே போடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஸ் ஹோல் டேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஸ்க்கு ஆப்போசிட்டாக வேல்யூவை போடுறோன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ட்ரூத் டேபிளோட எக்ஸ்ப்ரெஷன். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸ்ப்ரெஷன்னா m = n. ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் p + r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்குது? n இருக்குது, p இருக்குது, r இருக்குது. ஸோ 3 வேரியபிள் இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன? 2 பவர் n தான் ஃபார்முலா. அப்போ எத்தனை வேரியபிள் இருக்குது? 3. அந்த வேரியபிளை தூக்கி என்னோட வேல்யூவில் போட்டுரும். 2 பவர் 3 அப்படின்னு போகிறோம். 2 பவர் 3 = 8. ஓகேங்களா? 8 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 4. ஓகேப்பா? 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4. அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் என்ன வரும்? 4 0 4 1 வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 4 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 2. ஓகேங்களா? அப்படின்னா செகண்ட் காலத்தில் 0 0 1 1 0 0 1 1, அதாவது 2 0 2 1 அல்டர்னேட்டிவாக வரும். அதுக்கப்புறம் அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ தேர்டு காலம் என்ன வரும்? 0 1 மட்டும் அல்டர்னேட்டிவாக வரும். 0 1 0 1 0 1 0 1. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இதைத்தான் நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? p + r அப்படின்னா p வேரியபிளில் இருக்க வேல்யூவும் r வேரியபிளில் இருக்க வேல்யூவும் கூட்டுறோம். லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ரெஷன் என்ன சொல்லுது? n ஆஃப் p + rனா இந்த p + rஓட என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ. ஸோ இப்படித்தான் நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்தோம்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தா நம்ம இப்படித்தான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணணும். லாஸ்ட்டு இன்னொன்று பார்த்துருவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் டேஸ் = எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ். ஸோ இதுக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை எத்தனை எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேரியபிள் இருக்குது. அப்போ ஃபார்முலான்னா 2 பவர் n. எத்தனை வேரியபிள் இருக்குது? 2 இருக்குது. அப்போ என்னுக்கு பதில் என்ன போடுவீங்க? 2. 2 பவர் 2 = 4. 4 டிவைடட் பை 2 = 2. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காலத்தில் 2 0 2 1 வரணும். அதுக்கப்புறம் அந்த 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும். அப்போ செகண்ட் காலத்தில் என்ன பண்ணணும்? 0 1 0 1 அல்டர்னேட்டிவாக வரணும். ஸோ இப்படி தான் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். சரி, போடுவோமா? எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. தேர்டு காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து காலத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேஸ்னால் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட ஆப்போசிட்டை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? டேஸ்னா அதுக்கு ஆப்போசிட். அதுக்கப்புறம் எக்ஸ் டேஸ்னா என்ன? எக்ஸோட காலத்தில் இருக்க வேல்யூக்கு ஆப்போசிட்டாக எழுதணும். 0ன்னா 1ன்னு எழுதணும், 1ன்னா 0. அதுக்கப்புறம் ஒய் டேஸில் பாருங்கள், ஒய்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். 0ன்னா 1 1ன்னா 0 அப்படின்னு மாற்றி எழுதணும். அதுக்கப்புறம் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. பண்ணோம்னா ஸோ இப்படித்தான் நம்ம டேபிளை ஃபார்ம் பண்ணணும். ஸோ AND கேட், ஆர் கேட், நாட் கேட் இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே திரும்ப பண்ணிங்க. அது பேசிக் கேட்ஸு. ஓகேங்களா? ஸோ யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லக்கூடிய NAND, NOR. ஓகே, அதெல்லாம் அடுத்த கிளாஸில் நம்ம நல்லபடியாக பார்ப்போம். சரிங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடிக்கடி நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.